நாள் ஆச்சு திரைத்துறையில் அப்பப்போ வந்து அந்த பயங்கரமான ஒரு காமெடிகளாகவும் கலந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வெகு நாட்களாக அந்த சினிமாவில் வந்து அந்த ஜொலிக்கக்கூடிய அந்த பழைய அந்த மனோகரை வந்து பார்க்க முடியுது. பார்க்கலாம். ஜொலிக்கிறதுக்கு அவங்க தானே கூப்பிடணும், வந்து ஜொலிங்க என் டிவிக்கு வாங்க அப்படின்னு. யாரும் கூப்பிடல வந்து, அதனால நான் ஜொலிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட வாய்ப்புகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பட வாய்ப்புகள்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. பட வாய்ப்புகள் அந்த முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. ஏன்னாக்கா நாங்கள் அது கண்டினியூட்டி ஸ்டார்ட்டாக இருந்தாக்க கண்டினியூட்டியாக இருக்கும். இப்போ ஒரு காமெடி நாங்கள் பண்ணுறோம்னாக்கா ஒரு தீம் எடுத்துக்கிறோம். அந்த தீம்ல இருந்து அப்படியே ஜோடனியை கொண்டு போய் ஏற்றிக்கினே வந்தோம்னாக்கா அது காமெடி தான். இப்போ சாதாரணமாக ஒரு பையிலேருந்து பேனா போட்டுக்கிறோம். பேனா போட்டு அந்த பேனா எடுக்கிறதுல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுங்களா? அந்த பேனா எடுக்கும்போது பயந்துக்கினே எடுக்கிற மாதிரி அப்படியே பயத்தை காட்டிக்கிட்டே இருப்போம். திருப்பி கொஞ்சம் போது என்ன பேனா அப்படியே அழுதுகிட்டே மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஐயோ அப்படியே திருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் தான். ஒரு சின்ன மேட்டரை வச்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ணிக்கின்னு போனால் காமெடி ஆக்கிடலாம். அதே மாதிரி பேத்தா சீன் எடுத்துக்கினா கூட சரி, அழுக சீனை கூட ஒரு சின்னதை எடுத்துக்கின்னு அதை பெருசாக பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம கையில் கொடுக்கணும் டைரக்டரு. அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஆப்ரேட் பண்ணாருன்னா அவர் எழுதி கொடுத்ததை நான் பண்ணிட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ நிறைய கேரக்டர்லாம் நான் பண்ணிட்டு அவங்க எழுதி கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்கேன். லுல்லுசபா மனோகர் அப்படின்னாலே அவரோட ரியாக்ஷன் வந்து அப்படியே எப்படியாற்பட்ட ஒரு சீனா இருந்தாலும் அதை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அவங்க சிரிக்க வைக்கணும்னுவாங்க, சிரிக்க வைப்போம். இப்போ வர நாட்கள்ல வந்து நிறைய அந்த காமெடியன்கள் வந்து தோன்றிட்டு வந்தாலும் இந்த பழைய காலர்கள் இந்த 2000 ஆண்டு காலகட்டங்களில் இருந்து நீங்க இருந்து வரீங்க. திரைத்துறையில அந்த காமெடி கதாபாத்திரத்துக்கு ஒரு பஞ்சம் இருக்கு அப்படின்ற பேச்சு இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களுடைய பேச்சு இருக்க தவிர அதை டெவலப்பிங் கொண்டு வரணும்னா தேடணும். பழைய ஆர்டிஸ்டுங்க இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுங்க, அவங்க கையில கேரக்டர் கொடுங்க, அவங்க கிட்ட டெவலப்பிங் இருக்கும். அவங்க எடுத்துட்டு வருவாங்க பழைய மாதிரியே. ஏன் இதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்லாததானே போய் நான் கவலைப்படுறது. இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்கும்ல. எதனால் இந்த வேலையின்மை தொடர்கிறது? அவங்கள நிறுத்திக்கிறாங்க. அதாவது இவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, ஒரு படம் 2 படம் 3 படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு டெவலப்பிங் வந்துக்கினே இருக்கும். அவங்க திடீர்னு கொஞ்சம் ஒரு படம் அப்படி தோய்வா போகும்போது அப்படி நிறுத்தும் போது வேற பக்கம் போகிறாங்க. வேற பக்கம் போயிட்டே இருக்கட்டும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா?